Hi friends, நம்ம exercise 7.1ல tenth standard mathematicsல chapter 7ல இருக்கிற chapter 7ல topic mensuration நம்ம ஆல்ரெடி exercise 7.1ல question number 1, 2, 3, 4, 5 sums பார்த்தோம். இப்போ வந்து இது part 4 இதில் வந்து பார்த்தோம் நம்ம question number 6 பார்க்க போகிறோம். என்ன question பாருங்கள். A girl wishes to prepare birthday caps in the form of right circular cone for her birthday party. Her birthday party using a sheet of paper. The course area is 5720 centimeter square. How many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பர்த்டே கேப்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஃபார் ஹேர் பர்த்டே பார்ட்டி யூஸிங் ஷீட் த பேப்பர் த கூஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது ஒரு பேப்பர் பாருங்கள், லைக் A4 ஷீட் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதனுடைய ஏரியா பார்த்தோம் நமக்கு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. என்ன பண்ணுறோம் நம்ம, அதை என்ன பண்ணுறோம், அப்படியே ரீஷேப் பண்ணுறோம். எப்படின்னா கோணாக மாற்றுறோம். அப்போ வந்து இந்த ஷீட் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த கோணாக மாற்றும் போது நமக்கு நிறைய கோன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு சின்னதாக வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம், பெரிய ஷேப்பில் என்ன பண்ணுறோம், சின்ன ஷேப்பாக மாற்றுறோம். அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை அந்த கேப் மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இதை வந்து ரீஷேப் பண்ணுறோம் இல்லையா. ரீஷேப்னால் வந்து பேப்பர் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ரீஷேப் பண்ணுறோம். ஷீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் மாதிரி இருக்குது, அது என்ன பண்ணுறோம், நம்ம கோணாக மாற்றுறோம். அப்படி கோணாக மாற்றும் போது நமக்கு வந்து நிறையா கோன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது எத்தனை கோன் தேவைப்பட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, how many caps can be made with radius 5 cm and height 12 cm? ஓகே, நம்ம என்ன இருக்குது பாருங்கள், வேல்யூ பாருங்க, 5 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அதாவது r equal to 5 cm, then h equal to 12 cm. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு எத்தனை கேப் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தோன்னா கோன் வந்து பார்த்தோன்னா நமக்கு சிஎஸ்ஐ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் என்ன ஃபார்முலா, நமக்கு பைஆர்எல். சிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் ஃபார்முலா πRL. ஓகே, நமக்கு இங்கே பார்த்தோம்னா நமக்கு R இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, பட் எல் இல்லை. அப்போ எல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு யூஸிங் பை த பைத்தாகரஸ் தீரம். இது நம்ம மாறு எடுத்துக்கலாம். இது ஹெச். அதே மாதிரி நிறைய ஷேப் இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே குட்டியாக ட்ரா பண்ணியிருக்கோம். அப்படி எத்தனை வரும் தெரியாது, ஆனால் பட் அதை மெஷர்மெண்ட் எப்படின்னா நமக்கு R equal to 5, H equal to 12. ஓகே, CS ஆஃப் கோன் தட் இஸ் equal to πRL. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆரும் ஹெச் தான் இருக்குது, பட் எல் வந்து பார்த்தோன்னா நமக்கு இல்லைங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம தெரியுமா இல்லையா. என்ன ஃபார்முலா அது, தட் இஸ் R squared ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட். எல் ஈக்குவல் டு எல் வந்து பார்த்தோன்னா ஸ்லாண்ட் 8. என்னது ஸ்லாண்ட் 8? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகே, என்ன பண்ணலாம் நம்ம, அது ஆர் ஸ்கொயர்ட் வேல்யூ, வாட் இஸ் வேல்யூ 5 ஸ்கொயர் பண்ணலாமா. வாட் இஸ் 5 ஸ்கொயரு 25, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஹெச் ஸ்கொயர் 12 ஸ்கொயர் பண்ணலாமா, அப்போ 144. என்ன பண்ணுறோம், நம்ம 2 ஆட் பண்ணலாமா, 2 ஆட் பண்ணால் 169. ஓகே, 169 போட்டாச்சா. ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 169 வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபஃபர் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 169 வாட் இஸ் த வேல்யூ 13 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம கிடச்சிருக்கிற ஸ்லாண்ட் 8. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா எத்தனை கேப் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய டோட்டல் ஏரியா, ஷீட்டோட டோட்டல் ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேப்ஸ். அப்போ வந்து டோட்டல் ஏரியா எவ்வளோ நமக்கு இருக்குது, மொத்தம் டோட்டல் ஏரியா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேப்ஸ். நமக்கு தெரியுமா, நமக்கே தெரியாதா. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ எதுவாக நம்ம மாற்றணும், நம்ம கோனாக மாற்றணும். அப்போ வந்து சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன். அப்போ ஃபார்முலா உனக்கு பை ஆர்எல், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, பை ஆர்எல். ஓகே, அப்போது 5720 தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோ. பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ நமக்கு தெரியுமா, நமக்கு 5 சென்டிமீட்டர், எல் வேல்யூ 13. ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணணும். நம்ம எப்படி கேன்சல் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்கங்க. 22 இங்கே இருக்குங்களா, இங்கே 5720. அப்போ இது ஈவன் நம்பரு, இதுவும் ஈவன் நம்பரு. அப்போ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் இது 11 டைம். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 2 டேபிளில் இது 11 டைம்ஸு. இது பாருங்கள் 5 இருக்குங்களா, 5 இருக்குது. எத்தனை டைம் 2 இருக்குங்க, 2 டைம்ஸ் இருக்கும். எஸ், 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 1 இருக்குமா, 1 17. 17 எத்தனை 2 இருக்கும், 8 இருக்கும். ரிமைண்டர் 1 இருக்குமா, அந்த 1 பாரோ பண்ணுங்கள். 12, 12னா 6, இந்த 0 அப்படியே போட்டுங்க, அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, அந்த 7 அந்த என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்போஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம இந்த 5 இதுவும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது 5 டேபிள் கேன்சல் ஆகும், இது கண்டிப்பாக இதுவும் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். கேர்ஃபுல்லாக பாருங்கள். 5 டேபிளில் இது 1 டைமு, இது 28 இருக்குது. அப்போ 5 டைம்ஸ், 5 டைம்ஸ். ரிமைனிங் 3 இருக்கா, 28ல் 25 போச்சு, ரிமைனிங் 3 இருக்குது. 3 இங்கே இப்போ பாரோ பண்ணுங்கள். பாரோ பண்ணிச்சுன்னா என்ன உங்களுக்கு 36. அப்போ உங்களுக்கு 7 டைம்ஸ். ரிமைண்டர் எத்தனை உங்களுக்கு இருக்குது, உனக்கு 35. ரிமைண்டர் 1 இருக்கா, 1 0 2 டைம்ஸ். அப்போ 10 இருக்குது, 2 வந்துடும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணணும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணணும். அப்போ 11 டேபிள் கேன்சல் பண்ணால் 11 டேபிளில் இது 1 டைமு, இது 11 5s are 55. அப்போ 5 டைம்ஸு 55. இங்கே ரிமைண்டர் 2 இருக்குமா, அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 22 இருக்குது, 22ல் 11 டேபிள் தானே வரும், 2 டைம் வரும். அப்போ 2 டைம் வந்துருச்சு. அகைன் இருக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு ரிமைனிங் 13 தான் இருக்குது. இது 1 டைமு, இது உங்களுக்கு 4 13s are 52. அப்போ 4 டைம்ஸு. அப்போ பாருங்கள் ரிமைனிங் என்ன இருக்குங்க, 7 இருக்குது. அந்த 7 இஸ் ட்ரான்ஸ்போஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ 7 4s are 28. அப்போ 28 தட் இஸ் ஈக்குவல் டு n. அப்போ எத்தனை கேப் நம்மகிட்ட இருக்குது, நம்ம டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 28 கேப்ஸ் இருக்குது. அப்போது தர்ஃபோர் என்ன பண்ணலாம், நம்ம required number of caps 28 கேப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஷீட் இருக்குது, அந்த ஷீட் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரீஷேப் பண்ணணும். அதாவது இதை வச்சு நம்ம ஒரு கோன் கொண்டு வரணும். கோன் கேப் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணணும். அந்த கேப் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கோனாக இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிஎஸ் ஆஃப் அ கோன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபார்மில் நமக்கு பைஆர்எல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த கோனோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு பாருங்கள், அவனே கொடுத்துட்டான். R = 5 சென்டிமீட்டர்னும் H = 12 கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு சிஎஸ் ஆஃப் அ கோன் தட் இஸ் = πRL. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவில் R இருக்குது, இங்கே R இருக்குது, இங்கே L இருக்குது, இங்கே L இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ண நம்ம L நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ L = √R² + H². இது ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ L = √R² + H². அப்போது சொன்னோம் இல்லையா, R வேல்யூ 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் அப்படியே. தர்ஃபோர் √169. நமக்கு தெரியுமில்ல, இது என்ன உங்களுக்கு, இது இட் இஸ் அ பவர் ஸ்கொயர். தர்ஃபோர் தட் இஸ் = 13. அப்போ நமக்கு எல் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டோட்டல் ஏரியா இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டு இந்த பேப்பரோட ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் = நம்பர் ஆஃப் கோன். அப்போ சிஎஸ் ஆஃப் அ கோன் πRL. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ வந்து கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் n = 28 வந்திருக்கு. இதுதான் நமக்கு தேவையான கேப்ஸ். தர்ஃபோர் how much caps? Therefore 28 caps. Thank you. Hi students, நம்ம எக்ஸைஸ் 7.1ல் 7 சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், நல்லா ஃபஸ்ட் கொஷின் ரீட் பண்ணுறேங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஷின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் சம்ஸை போட முடியும். உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸி ஆகிடும். சரி பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் த ரேடி ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் கோன்ஸ். நல்லா கவனிங்க.
the ratio of the radii of two right circular cone of same height is 1:3. Find the ratio of their curved surface area when the height of each cone is 3 times of the radius of the smaller cone. கொஸ்டின் நல்லா புரிஞ்சு உங்களுக்கு நல்லா பாருங்கள். இப்போது இதனோட ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ரேடியஸ் ரேஷியோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோன் செகண்ட் கோன் 2 இருக்குது. அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹைட் ரெண்டுமே சேமாக இருக்குது, ஹைட் ரெண்டும் சேமாக இருக்குது. பட் ரேடியஸ் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 1 இருந்துச்சுன்னா செகண்ட் எப்படி இருக்கும், அது பார்த்தோன்னா த்ரைஸாக இருக்கும். எப்படி இருக்கும், த்ரைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கோன் 1 கோன் 2 எழுதிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒரு கோன் 1 வச்சுக்கோங்க, இது ஒரு கோன் 1 வச்சுக்கோங்க, இது 1. இது கோன் 2வாக கூட வச்சுக்க நீங்கள், இது கோன் 2. இப்போது இதனுடைய ரேடியஸ் பாருங்கள், R1 is to R2 that is equal to, அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இது ரேஷியோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் நம்ம, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், வைக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது 1x. இது பார்த்தோன்னா செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இதை விட எப்படி இருக்கும், உங்களுக்கு த்ரைஸாக இருக்கும். எப்படி இருக்கும், 3 டைம்ஸாக இருக்கும், 3 டைம்ஸாக இருக்கும். பாருக்குமே இந்த ரேடி பார்த்தீங்கன்னா 1:3 1:3. அப்படின்னா மட்டும் நம்ம 3xன்னு வச்சுக்குவோம், 3xன்னு வச்சுக்குவோம். ஹைட்டு பாருங்கள், h1 is to h2 that is equal to, ரெண்டுக்குமே எப்படி தான் இருக்கணும் ஓகேவா. The curved surface area when the height of the each cone is 3 times of the radius of the smaller cone. இது இருக்குது பார்த்தீங்களா ஸ்மாலர் கோன், இதை பார்த்தோன்னா த்ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு தட் இஸ் 3x தான், இதுவும் 3x தான். நல்லா புரிஞ்சுங்க. கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பார்த்தோன்னா 2 கோன் இருக்குது, 2 கோனோட சிஎஸ்ஐ கேட்டிருக்கான். அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ R1 R2 பார்த்தோன்னா 1:3 கொடுத்துட்டான். இதில் தெளிவாக இருக்கீங்களா, R1 R2 1:3. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரேஷியோல் இருக்கா அந்த 1x 3xன்னு வச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு வச்சுட்டேன். இதோட ஹைட் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கோன் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ரேடியஸை 3 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்மாலர் கோன். இப்போ பார்த்தோன்னா இது H1 H2 ரெண்டு எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குமா. ஓகே, அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரேடியஸ் இருக்குது பார்த்து, அது என்ன பண்ணுறோம் நம்ம த்ரைஸ் பண்ணுவோம். த்ரைஸ்னால் 1 × x 3, 1x × 3 3x. அப்போ H1 3x தான், H2 3x தான். கொஸ்டின் புரிஞ்சிங்களா. R1 R2 1x, இது 3x, இது H ரெண்டு சேமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ 3x புரிஞ்சுங்களா உங்களுக்கு. இதுதான் R1 R2 H1 H2. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான், ரெண்டுக்குள்ளே ரேஷியோ கேட்டிருக்கான். ஓகே, இப்போ நீங்களாம் பாருங்கள். இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் அ கோன் நம்ம போன சம் தான் பார்த்தோம் இல்லையா. வாட்ஸ் ஃபார்முலா நமக்கு சிஎஸ் ஆஃப் அ கோன் பார்த்தா நமக்கு எந்த ஃபார்முலா πRL. நமக்கு என்ன இருக்குங்க இருக்கிற வேல்யூ பார்த்தா என்னென்ன நமக்கு இருக்குது, R1 R2 H1 H2. அப்போ L தேவைப்படுது. இப்போ பாருங்கள், ஜென்ரலாக பாருங்கள், சிஎஸ்ஏ ஆஃப் அ கோன், சிஎஸ் ஆஃப் அ கோன் πRL. அப்போ L நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே L1 L2 கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் L1, அப்போ √R² + H². இது R1 H1. ஓகே, வாட் இஸ் R1 வேல்யூ திரும்பி நமக்கு 1x, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3x த ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1x² பண்ணால் x², 3x த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 9x². ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணால் 10x². நீங்களே பாருங்கள், இப்போ 10 பார்த்தோன்னா ஒரு நாட் ஆஃப் அப்பர் ஸ்கொயர், இது x² பார்த்து இது அப்பர் ஸ்கொயர். அப்படின்னா பண்ணலாம் நம்ம √10xன்னு எழுதலாம். இதுதான் L வேல்யூ, இதுதான் உங்களுக்கு L வேல்யூ. அப்புறம் பாருங்கள் L2 பாருங்கள், அதே மாதிரி தாங்க, ஒன்றும் இல்லை, சேம் அதே மாதிரி தான். அப்போது R2 த ஹோல் ஸ்கொயர் H2 த ஹோல் ஸ்கொயர். அப்போது ரெண்டுமே 3x தான், 3x த ஹோல் ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணலாமா, ஸ்கொயர் பண்ணால் 9x² வரும். இது ஸ்கொயர் பண்ணால் 9x² வரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 18x². நல்லா கவனிங்க. இப்போது 18 ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி தருவோம் உங்களுக்கு, 9 × 2 × x² பிரிச்சிடலாம். கரெக்டுங்களா. இதை வேல்யூ மாதிரி தான், மாறல.
ஃபார் 18 we can write 9 into 2 into x squared. ஓகே, ஏன் அப்படி பிரிச்சுன்னா 9 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, அப்போ 3 போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பட் ரூட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 3√2 into எக்ஸ்ன்னு போட்டால் முடிஞ்சு. இதுதான் வந்து L2 வேல்யூ நமக்கு. அப்போது நமக்கு வந்து L1 L2 கிடச்சிருச்சு. ஆர் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சம் போட்டுக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள். இப்போ அப்போது L2 அப்போது CSA 1 is to CSA 2. CSA of cone is to CSA of a cone. இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோல் இருக்கா, அப்போ ஃபார்முலா பாருங்கள். இப்போ பை ஆர் எல் இஸ் டு பை ஆர் எல். அப்போ வந்து பண்ணலாங்க R1 L1 R2 L2. நல்லா பாருங்கள், பை கேன்சல் ஆகிடுச்சா. ஓகே, ஃபார் ரேஷியோ we can write the fraction. அப்போ வாட் இஸ் ஆர் வேல்யூ, இங்கே R1 வேல்யூ எக்ஸு, தென் L1 வேல்யூ √10 into √10x. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எக்ஸ் வேல்யூ ஆர் வேல்யூ இது எல் வேல்யூ. ஓகே, பை இங்கே R2 வேல்யூ பாருங்கள், இப்போ 3x R2 வேல்யூ 3x இன்ட்டு எல் வேல்யூ 3√2xன்னு இருக்குது. என்ன பண்ணோம் நம்ம இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சா, இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சா. ஓகே, வேற என்ன உங்களுக்கு கேன்சல் ஆகும், உங்களுக்கு ரிமைனிங் பாருங்கள். இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, மேலே வந்து √5 into √2ன்னு எழுதலாம். இது பாருங்கள் 3 into 3ன்னு போடலாமா, இது இங்கே √2ன்னு போட்டுக்குங்க. அப்போ √2 கேன்சல். ரிமைனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு வாட் இஸ் ரிமைனிங் வேல்யூ, உங்களுக்கு √5 டிவைட் பை 3 into 3 9. அப்போ நம்ம ஃப்ராக்ஷனும் நம்ம ரேஷியோ எழுதலாம். அப்போ √5 is to 9 நம்ம எழுதி முடிக்கலாம். இதுதான் இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸியாவோட ரேஷியோ. நல்லா கேளுங்க, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கொஷின் பாருங்கள், இப்போ இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தோன்னா ரேஷியோவில் இதனுடைய ஹைட்டும் கொடுத்துருக்கான், தென் ரேடியஸும் கொடுத்துருக்கான். ரேடியஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, கோன் 1 பார்த்தீங்கன்னா அது வந்து 1:3 இது R1 இதாவது R2. அப்போது 1x 3x நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு கோனோட ஹைட்டு சேமாக இருக்குது. அப்போ வந்து சேமாக இருக்கும்போது அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு கோன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரேடியஸ் என்ன பண்ணிருக்கோம் 1 இருக்குது, அதை த்ரைஸை பண்ணால் அதனுடைய ஹைட் ஆமாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் வாட் இஸ் வேல்யூ 1. அந்த 1x நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு 3 பண்ணோம்னா அது 3x. அப்போ H1 3x, H2 3x. அப்போது நமக்கு R1 இருக்குது, R2 இருக்குது, H1 இருக்குது, H2 இருக்குது. நமக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா CS ஆஃப் கோன் πRL. நமக்கு வந்து R தேவைப்படுது, Lங்க தேவைப்படுது. அப்போ L1 வச்சு என்ன பண்ணுறோம், ஃபார்முலா R² + H² வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதோட வேல்யூ √10x. L2 வேல்யூ √3 into √2 into x. 3 into √2 into x. இது L2 வேல்யூ. நமக்கு ஃபார்முலா இருக்குது, அப்ளை பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம், வில் கெட் தி √5 is to 9. இதுதான் வந்து பார்த்தோன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தியர் கோன்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸைஸ் 7.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6-7 பார்த்தாச்சு, இப்போ 8th பார்த்துட்ருக்கோம். ஓகே, நல்லா கவனிங்க, இது சிம்பிளான கொஷின். நம்ம வந்து ஆல்ரெடி லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் அந்த கொஷின் எப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, ஒன்றும் இல்லை, கொஷின் நல்லா என்ன பண்ணுறீங்க, மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம கொஷின் நல்லா ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்கான், என்ன கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், the radius of a sphere increased by 25%. Find the percentage increase in its surface area. அதாவது இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியருக்கு பார்த்தீங்களா, ஜென்ரலாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மாறிடுச்சு. இந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, நார்மலாக எவ்வளோ இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 25% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப்படிங்கும்போது ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்டர்டாக எவ்வளோ இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் 25% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் நான்,
ஸ்டார்டிங் என்ன பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர், மீன் ஃபார் எக்ஸாம்பிள் CSA ஆஃப் அ ஸ்பியர், CSA ஆஃப் அ ஸ்பியர் எப்படி இருந்துச்சு? ஜென்ரல் நமக்கு 4πr² நமக்கு இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகே, ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? r = 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஸ்டார்டிங் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 25% என்னாச்சு உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 25% என்னாச்சு உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து இது R1, அப்போ R' வச்சுக்கலது R'. அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு R' வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு 0.5 என்னாச்சு உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தா என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ R' = 1.25 Rன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சிக்கங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஸ்பியரு. அது வந்து பார்த்தோன்னா CS ஆஃப் ஸ்பியர் பார்த்தா உங்களுக்கு 4πr². நான் R = 1 ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்காம, இது ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இன்க்ரீஸ் பை 25% கொடுத்துருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 1 இருக்கா, இதெல்லாம் பண்ணுற 4 பார்ட்டாக பிரிச்சுக்கங்க. அப்போ 0.25, அப்போ 0.25 தான் உங்களுக்கு 25%. அப்போ என்ன பண்ணுறேன் நான், இது வந்து பார்த்தோன்னா நியூ ரேடியஸு 1.25. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது இந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். R1 = 1.25 R. இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு நியூ ரேடியஸ். ஓகே, இப்போ பார்த்துங்க. அப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா CS ஆஃப் அ ஸ்பியர் நியூன்னு போட்டலாமா? நியூ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி பாருங்கள்? இப்போ அது எது 4π தான். வாட் இஸ் R1 வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா? அப்போ 1.25 × R² கரெக்டுங்களா? 1.25 R². ஓகே, இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ சால்வ் பண்ணலாமா அது? அப்போ 4π அப்படியே வச்சுக்கோ. 1.25 125 பண்ணலாமா? வாட் இஸ் த வேல்யூ? 1.5625. நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்துங்க. 125 ஸ்கொயர் பண்ணால் 1.5625 தான் வரும். 2 டிஜிட்டுக்கு பற்றியா ஸ்கொயர் பண்ணால் 4 டிஜிட் ஆகிடும். அப்போ 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ R² பண்ணால் R². அப்போது 4πr² × 1.5625 இப்படின்னு தான் வரும். இப்படி தான் உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் பார்க்கணும். இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் CSA கூட போட்டுக்கலாம். இப்போ CSA ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம 8th படிச்சிருப்போம். நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு 100. அப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வாட் இஸ் த வேல்யூ உங்களுக்கு? நியூ பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது 4πr² × 1.5625 மைனஸ் ஓல்டு பாருங்கள் 4πr² இருக்கா? 4πr² இருக்குது. 4πr² இருக்கா? ஓகே, டிவைட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு என்னது? அது பார்த்தா உங்களுக்கு ஓல்டு வேல்யூ பார்த்தா உங்களுக்கு இதுதான் 4πr². இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஓல்டு கூட மாற்றிக்கலாம். ஓல்டு தட் இஸ் 4πr² இருக்குது இன்ட்டு 100. நீங்களே பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ 4πr² இருக்குது, இங்கேயும் 4πr² இருக்கா? ஓகே, என்ன பண்ணுறீங்க, இப்போ காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்படி எடுக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ 4πr² வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு 1.5625 மைனஸ் 1 இருக்குது. எதுவுமே இல்லை, என்ன இருக்குது உங்களுக்கு? 1 இருக்கும். டிவைட் பை 4πr² இருக்கும். 4πr² இன்ட்டு 100 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கா? ரெண்டு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ ரெண்டு உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்களே பாருங்கள், இப்போ 1.5625 இருக்குது. 1.5625 இருக்குது, மைனஸ் 1 இருக்கா? சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ வாட்ஸ் வேல்யூ உங்களுக்கு? வேல்யூ பார்த்தோன்னா 5.5625 இன்ட்டு 100 இருக்கா? இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 56.25 வரும்.
அதாவது சப்போஸ் அந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 56.25% என்ன தரும் உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா நியூ சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியரு 4πr², r=1. இது நியூ ரேடியஸு 1.25 ரேடியஸு. நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம், இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். 1.25 தான் r² சால்வ் பண்ணுறோம். 4πr² வந்துருச்சு இன்ட்டு 1.5625. இது ஃபார்முலா நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். நம்ம நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு 100. தர்ஃபோர் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு 4πr², 1.5625. அதாவது என்ன இருக்குது அப்படியே போட்டுக்குங்க. இது வந்து காமனாக வெளியெடுத்துருங்க. எதாச்சுன்னா என்ன இருக்குது, 4πr² இருக்கா, இங்கே ஒரு 4πr² இருக்குது, காமனாக எடுத்துரு. அப்போ ரிமைனிங் பார்த்தோன்னா 1.5625. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 1 மட்டும் இருக்கும். சப்ராக்ட் பண்ணால் 0.5625 into 100. You should multiply with 100, get the 56.25%. இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. தேங்க்யூ. பார்த்தீங்களா, 1.5625 மைனஸ் 1 சப்ராக்ட் பண்ணால் 0.5625. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் மல்டிப்ளை வித் 100. அப்போ 56.25 வந்துடுச்சு. எஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 7.1ல் 9 சம் பார்க்க போகிறோம். என்ன சம்? 9th சம். ஓகே, கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. The internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at rupees 0.14 per centimeter square. நல்லா பாருங்க, இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு hollow hemisphere. So what is given value? Given the two radius. Yes. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதனுடைய ஷேப் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹாலோ ஹெமிஸ்பியர். இந்த ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்த்தோன்னா எங்கே பார்த்துருப்பீங்கன்னா சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ஹாலோ ஹெமிஸ்பியரு? ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட்டு பார்த்துருக்கீங்களா? கோகோனட்டு அது வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ரேடியஸ் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு திக்னஸ் இருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோகோனட். பார்த்தீங்களா, கோகோனட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டெய்லியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திக்னஸ். பார்த்தீங்களா, இந்த திக்னஸ்லாம் எங்கே இந்த ஹெமிஸ்பியர்கள் வந்து எங்கே திக்னஸ் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெமிஸ்பியர்கள்னு சொல்லிட்டு வரும். அங்கேயும் பார்த்துருக்கலாம். அப்புறம் பவுல் பார்த்தீங்கன்னா பவுலு பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படியே சைடில் கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன சொல்லலாம், நீங்கள் ஹெமிஸ்பியர் நீங்கள் சொல்லலாம், ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். அதாவது பார்த்தோன்னா ஹெமிஸ்பியர் 2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வெளியே ஒரு பெருசாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது பேர் தான் உங்களுக்கு ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், வேல்யூ பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேபிட்டல் R, பெரிய ஹெமிஸ்பியரோட வேல்யூ அது 6. இது ஸ்மால் ரேடியஸ், இங்கே பாருங்கள் வேல்யூ நோட் பண்ணுற பாருங்க. அப்போ R = வாட் இஸ் கிவன் வேல்யூ? டயமீட்டர் தான் கொடுத்துருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா 28. 28ல் பாதி என்னது உங்களுக்கு 14 டயமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, அது பாதியாக குறைச்சிட்டேன். அப்போ 14 சென்டிமீட்டர். புரியுங்களா, டயமீட்டரில் பாதி தான் உங்களுக்கு ரேடியஸு. அப்போ ஸ்மால் R = என்ன உங்களுக்கு 20 இருக்கா, பை 2 போட்டுங்க. அப்போ 10. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டேன், ஏன்னா நீங்கள் லோயர் கிளாஸில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவனிங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா இப்போ பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணோம், நம்ம TS ஆஃப் ஹெமிஸ்பியர் நம்ம கண்டுபிடிக்கணும். TSA ஆஃப் ஹெமிஸ்பியர், TSA ஆஃப் ஹெமிஸ்பியர், TSA ஆஃப் ஹாலோ, TS ஆஃப் ஹெமிஸ்பியர்கள், TS ஆஃப் ஹெமிஸ்பியர் வெசல் VSSCL வெசல். சொல்லுங்கள் பாப்பா, ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது பை ஆஃப் 3 into capital R² ப்ளஸ் ஸ்மால் R². நல்லா கவனிங்க, ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, பை வேல்யூ தெரியும் நமக்கு, ஆல்ரெடி தெரியும் நமக்கு. என்ன வேல்யூ இது? 22/7 into 3 into R வேல்யூ. R வேல்யூ உங்களுக்கு 14. ஸ்கொயர் பண்ணலாமா? வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு? அப்போது 14 ஸ்கொயர் பண்ணால் 196.
14 ஸ்கொயர் பண்ணால் 196. மைண்டில் வச்சுக்கோங்க, சிம்பிள் கொஷினு. 196 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. வெரி குட். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஓகே, இப்போ நம்ம 22 by 7 அப்படியே வச்சுக்கோங்க. யூ கேன் சால்வ் திஸ் ஒன். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு 3 × 96, 3 × 196 ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாமா? 196 × 3. வாட் இஸ் த வேல்யூ? 3 6 ஆர் 18, 1 3 9 ஆர் 27, 28க்கு 2, 3 1 3, 5. 588 ப்ளஸ் 100. அப்போது 688. 688 வந்துடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. 22 × 688 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 15,000 136 divided by 7 divided by 7 divided by 7 divided by 7. Divide பண்ணா what is the value? 2062.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் ஏரியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 0.14 கொடுத்துருக்காங்க. 0.14. அப்போது இந்த ஏரியா கூட என்ன பண்ணுறோம் நம்ம? வி ஷுட் மல்டிப்ளை வித் 0.14. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங் காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போது 2162.28 × 0.14. இது சிம்பிள் கால்குலேஷன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி போட்டுங்க. வேல்யூ மட்டும் சொல்கிற மாதிரி இப்போ ருபீஸ் 302.72. இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா இந்த வெசல்ஸ் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் காஸ்ட் இவ்வளோ தான். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறப்ப. ஸோ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த என்னோடய வேல்யூ வந்து பார்த்தோன்னா டயமீட்டர் கொடுத்துருக்கான். டயமீட்டர் வந்து பார்த்தோன்னா 20 கொடுத்துருக்கான். இப்போ எது பெருசாக இருக்குது உங்களுக்கு? இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ கேபிட்டல் R = 14 வச்சுக்கோங்க. கேபிட்டல் R = 14, ஸ்மாலர் = 10. என்ன பண்ணிட்டேன்? டயமீட்டர் 12 டிவைட் பண்ணிவிட்டேன். அப்போ R = 14, R = 10 இங்கே. தென் ஃபார்முலா TSA ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் போட்டுக்கலாம், நான் ஹெமிஸ்பியர் வெசல்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? therefore pi of 3r² plus r². pi of 3r² plus r². therefore pi value 22 by 7 of 3 × 196 plus 100. எஸ், ஆரோட வேல்யூ பார்த்தா உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 196. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 588 வரும். 588 ப்ளஸ் 100 பண்ணால் உங்களுக்கு 688 வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 15,136 வரும். therefore you should divide by 7, you will get the 2162.28. இதுதான் டோட்டல் ஏரியா. ஸோ வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 0.14 கொடுத்துருக்கான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணால் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 302.72 வருது. அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 302.72 வருது. எஸ், தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸஸ் 7.1ல் 1 to 3 அப் டு 9 சம்ஸ் போட்டிருக்கோம். எக்ஸஸ் 7.1ல் அப் டு 9 சம்ஸ் போட்டிருக்கோம். 10 சம்ஸ் பாருங்கள். இப்போ கொஷின் நல்லா கவனிங்க. இப்போ கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, த ஃப்ரஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் lamp has to be painted including the top part. Find the total cost of painting a lamp if the cost painting 1 square centimeter is ₹2. அது பாருங்க. இப்போ இந்த ஷேப் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக என்ன பண்ணணும்? நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் இந்த டாப் பார்ட். இதையும் நீங்கள் இது பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் உங்களுக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூ பாருங்கள். இது கேபிட்டல் R, ஸ்மால் R. இது ரேடியஸாக கொடுத்துருக்கான். இதுதான் உங்களுக்கு ரேடியஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாமா? கேபிட்டல் R that is equal to 12 meter. Small r equal to 6 meter. What is height? H equal to 8 meter. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணணும், எங்கேயும் பண்ணணும், மேலேயும் பண்ணணும்.
ஸோ வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பார்த்தோன்னா 2 rupees கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்டு 2 பண்ணால் அதுதான் இந்த பெயிண்ட்டோட டோட்டல் காஸ்ட்டு, லேம்போட பெயிண்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட்டு. ஓகே, ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, பட் எல் மட்டும் நமக்கு இல்லை. அப்படின்னா மட்டும் நம்ம எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். இப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் capital R minus small r the whole squared. Therefore h value, what is the value? 8 square plus r minus r, 12 minus 6 the whole squared. Yes, இங்கே பாருங்க. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ரெண்டு என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுங்கள். அப்போ 100 ரூட் 100. அப்போ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபஃபர் ஸ்கொயரு. அப்போ 10 மீட்டர். எஸ், நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது, எல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ சிஎஸ்சி ஆஃப் அ ஃப்ரஸ்டம், வாட் இஸ் த ஃபார்முலா? பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அப்போது கேபிட்டல் இது வேல்யூ உங்களுக்கு என்னது, பை வேல்யூ 22/7 into r plus r, 12 plus 6 18 into L value 10. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாம் நம்ம. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 220 into 18 divided by 7. அப்போது இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள். 220 into 18 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், 220 into 18 0, 8 2s are 16, 1, 8 2s are 16, 17, 0, 2, 2, 0, 6, 9, 3, 3960, 3960/7. இதை டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு 565.71 மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தோன்னா இதனுடைய இந்த ஃப்ரஸ்டமோட சிஎஸ்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே எப்படி இருக்கு உங்களுக்கு, இட் இஸ் லைக் சர்க்கிள் ஷேப் இருக்குன்னு, அது சர்க்கிள் ஷேப். அதையும் நம்ம நம்ம கண்டுபிடிக்கணும். அது பை ஆர் ஸ்கொயர்டு. மேலே எப்படி இருக்கும் நம்ம பார்த்து இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போது பை இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூனா உங்களுக்கு ஸ்மாலாக உங்களுக்கு 6. அப்போ 6 into 6 போட்டுங்க. அப்போது 22 into 36, 22 into 36 ரெண்டையும் 3 ப்ராடக்ட் பண்ணால் 792 டிவைட் பை 7. இதை டிவைட் பண்ணால் வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு, டிவைட் பண்ணால் 113.14 மீட்டர் ஸ்கொயர். அப்போ டோட்டல் ஏரியா பார்த்தா ரெண்டு என்ன பண்ணலாங்க, ஆட் பண்ணிக்கங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இதையும் ஆட் பண்ணால் பாருங்கள் 565.71 ப்ளஸ் 113.14 we should add பண்ணால் வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு 678.85. ஸோ ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 2 rupees இருக்குது. அப்போ இன்ட்டு 2 பண்ணலாம். 2 பண்ணால் rupees 1357.72 வருது. இப்போ இதுதான் இந்த லேம்ப் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கான டோட்டல் காஸ்ட்டு. நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஷின்லேயே வந்து பார்த்தோன்னா எல்லாம் கொடுத்துருக்கான், தெளிவாக இருக்குது பாருங்கள். இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், ஹைட்டு. என்ன கேட்டிருக்கா, இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, லேம்ப் என்ன பண்ணுறோம், நம்ம லேம்பை வந்து பெயிண்ட் பண்ணணும். அதாவது சிஎஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் இதுவும் பெயிண்ட் பண்ணணும், மேலேயும் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சிஎஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு அதையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணணும். ஓகே, இதுதான் நமக்கு கொஷின். அப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது. எல் வந்து பார்த்தோம் ஓகேங்களா, இந்த ஃபார்முலா h² ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஐ மீன் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர்.
சால்வ் பண்ணுறோம். L ஈக்குவல் டு 10 வந்துருச்சு. CS ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்ளை பண்ணுறோம். வில் கெட் த வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ? 565.71 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த வேல்யூ பை ஆர் ஸ்கொயர்டு சால்வ் பண்ணால் 113.14 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டு என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உனக்கு டோட்டல் காஸ்ட் உனக்கு கிடச்சிரும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 678.85. ஸோ ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், ருபீஸு 2 rupees இன்ட்டு 2 பண்ணால் டோட்டல் காஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 1357.72. இதுதான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்டோட இந்த லேம்ப் போஸ்ட் பெயிண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் காஸ்ட்டு 1357.72 சாரி. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸஸ் 7.1ல் 1 to 3 அப் டு 9 சம்ஸ் போட்டிருக்கோம். எக்ஸஸ் 7.1ல் அப் டு 9 சம்ஸ் போட்டிருக்கோம். 10 சம்ஸ் பாருங்கள். இப்போ கொஷின் நல்லா கவனிங்க. இப்போ கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, த ஃப்ரஸ்டம் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost painting 1 square meter 1 square centimeter is ₹2. அது பாருங்க. இப்போ இந்த ஷேப் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக என்ன பண்ணணும், நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் இந்த டாப் பார்ட். இதையும் நீங்கள் இது பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் உங்களுக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூ பாருங்கள். இது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். இது ரேடியஸாக கொடுத்துருக்கான். இதுதான் உங்களுக்கு ரேடியஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாமா? கேபிட்டல் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 6 மீட்டர். வாட் இஸ் ஹைட்டு? ஹெச் ஈக்குவல் டு 8 மீட்டர். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணணும், எங்கேயும் பண்ணணும், மேலேயும் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பார்த்தோன்னா 2 rupees கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாமா, இன்ட்டு 2 பண்ணால் அதுதான் இந்த பெயிண்ட்டோட டோட்டல் காஸ்ட்டு, லேம்போட பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு. ஓகே, ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா நமக்கு சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, பட் எல் மட்டும் இங்கே இல்லை. அப்படின்னா மட்டும் நம்ம எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். இப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். therefore h value, what is the value? 8 square plus r minus r. 12 minus 6 the whole square. Yes, இங்கே பாருங்க. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ரெண்டு என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுங்கள். அப்போ 100 அப்போ இது வந்து பார்த்தா உங்களுக்கு 4 ஸ்கொயரு. அப்போ 10 மீட்டர். எஸ், நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது, எல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ சிஎஸ்சி ஆஃப் அ ஃப்ரஸ்டம், வாட் இஸ் த ஃபார்முலா? பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அப்போது கேபிட்டல் இது வேல்யூ என்ன உங்களுக்கு என்னது, பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் 12 + 6 18 இன்ட்டு எல் வேல்யூ 10. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாம் நம்ம. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 220 இன்ட்டு 18 டிவைட் பை 7. அப்போது இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுங்கள். 220 இன்ட்டு 18 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், 220 இன்ட்டு 18 0, 8 2 are 16 1, 8 2 are 16 17 0 2 2 0 6 9 3 3960 3960 by 7. இதை டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு 565.71.
மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தோன்னா இதனுடைய இந்த ஃப்ரஸ்டமோட சிஎஸ்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே எப்படி இருக்கு உங்களுக்கு இட் இஸ் லைக் சர்க்கிள் ஷேப் இருக்குன்னு, அது சர்க்கிள் ஷேப். அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது பை ஆர் ஸ்கொயர்டு. மேலே எப்படி இருக்கும் நம்ம பார்த்து இருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கும் சர்க்கிள் ஷேப் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போது பை இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூனா உங்களுக்கு ஸ்மாலாக உங்களுக்கு 6. அப்போ 6 × 6 போட்டுங்க. அப்போ பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல் வேல்யூ L = root of h squared plus r minus r the whole squared. அதாவது கேபிட்டல் R minus small r the whole squared. இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம். h வேல்யூ 8 ஸ்கொயர்டு, r minus r சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 6 வருது. 6 ஸ்கொயர்னு 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 100. ரூட் ஆஃப் 100 = 10. அப்போ நமக்கு சிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் வேல்யூ வந்து பார்த்தோம்னா நமக்கு வாட் இஸ் த வேல்யூ 565.71 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஏரியா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர்டு வந்து பார்த்தோம்னா பை படி 22/7 இன்ட்டு R value 6 and 6 36. அப்போது 36 × 22 you should multiply and get 792/7. டிவைட் பண்ணால் நமக்கு வந்து டிவைட் பண்ணால் வந்து வேல்யூ பார்த்தோம் நமக்கு 113.14 மீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது அந்த சர்க்கிளோட வேல்யூ மேலே அதனோட வேல்யூ 113.14. அப்புறம் இஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 565.71 மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் ரெண்டு ஆட் பண்ணால் பாருங்கள். இப்போ இதுதான் டோட்டல் வேல்யூ. அதாவது 678.85. இதுதான் வந்து டோட்டல் ஏரியா. ஐ மீன் அந்த பெயிண்டிங் பண்ணுற டோட்டல் ஏரியா. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 2 rupees. அப்போ இன்ட்டு 2 பண்ணலாமா? இன்ட்டு 2 பண்ணால் 1357.72. ஐ மீன் 72 1357.72 இவ்வளோ டோட்டல் ஆகுது. அந்த லேம்ப் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது. தேங்க்யூ.